கரூரில் நடந்த துயர நிகழ்வு நடைபெற்று 10 நாட்களுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார் இதுவரை ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. அவர்களின் முன்ஜாமீன் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் தேடுதல் வேட்டை தொடரும் நிலையில் அவர்கள் தலைமறைவாகவே உள்ளனர். இதேபோ சம்பவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக காத்திருக்கிறார். முக்கிய தவக நிர்வாகிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் 10 நாட்களுக்கும் மேலாகியும் கைது செய்யப்படாதது அரசியல் வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை கிளப்பியுள்ளது. அரசு வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா? இந்த நபர்கள் பாதுகாப்பான ரகசிய இடங்களில் பதுங்கியுள்ளார்களா? அல்லது இது உளவுத்துறை மற்றும் காவல்துறையின் தோல்வியா? இந்த நீண்ட தாமதத்திற்கு பின்னால் உள்ள ஆழமான அரசியல் கணக்குகளைப் பற்றிய தகவல்களை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர். விஷயமறிந்த வட்டாரங்களின்படி கரூர் துயர நிகழ்வுக்கு பிந்தைய சூழ்நிலையை தமிழக அரசு நுட்பமாக கையாண்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளித்தது முதல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் நிவாரணங்கள் வழங்கியது, அத்துடன் சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைத்தது வரை அரசின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாராட்டத்தக்கதாகவே உள்ளன. இந்த உடனடி செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட தெரிவிக்கச் செல்லாத தவகவினருக்கும் நடிகர் விஜய்க்கும் கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசும் இந்த சூழ்நிலையை மிகுந்த அரசியல் எச்சரிக்கையுடன் கையாண்டு வருகிறது. காவல்துறை மூலம் தவகவுக்கு மிக அதிக நெருக்கடிகள் கொடுத்தால் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நகர வாய்ப்புள்ளது என்ற கவலை நிலவுகிறது. எதிர்க்கட்சிகளின் இத்தகைய ஒருங்கிணைப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வழிவகுக்கும். இது பாஜக தீவிரமாக செயல்பட்டு வரும் ஒரு சூழலாகும். இப்படி ஒரு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி அணி அமைந்தால் திமுக எதிர்ப்பு வாத்துகள் சிதறாமல் ஒரே பக்கம் சென்று ஆளும் கட்சிக்கு கணிசமான தேர்தல் சவாலை ஏற்படுத்தக்கூடும்.